இந்தியா மேல பாகிஸ்தான் போர் தொடுத்தா அடுத்து இந்த உலகத்துல என்ன ஆகும்? இவ்வளவு பெரிய இந்தியாவை இத்தனோண்டு பாகிஸ்தான் ஜெயிச்சிட முடியுமா? பாகிஸ்தான் கிட்ட அப்படி என்னதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கு அப்படிங்கறத வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அந்த போர் தந்திர வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பேச போறோம். Let's come, we make the conversation. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். இந்த வீடியோல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா மேல போர் தொடுத்தா பாகிஸ்தான் ஜெயிச்சிருமா? அப்படி பாகிஸ்தான் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு அப்படின்றத நம்ம இன்ட்ரோலயே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்ப அதை ரிவீல் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்படி பாகிஸ்தான் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சிருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இருந்தாலுமே பாகிஸ்தான் இந்தியா மேல போர் தொடுச்சு அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் அது நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இல்ல எத்தனை நாள் வரைக்கும் இந்த போர் போகும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இருந்தாலும் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாகிஸ்தான்லயும் மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இருந்தாலுமே எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு 5 years ஆட்சி அப்படின்னா முழுமையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த நாட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தை எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த பதவியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருவாங்க, அவங்களுக்காகன்னு சுரண்டி அப்ப அது ஒரு கேஸா ஆகி அது ப்ரூஃப் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா நாட்களையுமே வந்து சிறையில கழிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மக்களாட்சி இருக்கக்கூடிய அந்த நாட்டுல ராணுவம் வந்து அடிக்கடி அவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த நாடை எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பயங்கரவாதம் பெருகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய டெரரிஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு குழுவா இருந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா மேல போர் தொடுத்துச்சு அப்படின்னா 4 நாள் கூட பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய போர் தந்திர வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட பீரங்கி நிறைய இருக்கு. அப்ப பீரங்கி மூலமா போர் தொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வெடிமருந்து வேணும் இல்லையா? அப்ப பாகிஸ்தான் கிட்ட வெடிமருந்து பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா பாகிஸ்தான் கிட்ட நிறைய பினான்சியலைஸ்டு ஒரு டெபிஷியன்சி இருக்கு, நிறைய பற்றாக்குறை இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம லைக் இந்த பகல்காம் இஷ்யூக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்தது இப்படி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கடுமையான வீழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கூட சென்செக்ஸ் வந்து லைக் -4 பாயிண்ட் சம்திங் போயிட்டு இருக்கு அப்படிதான் நான் காலையில பார்த்தேன். இப்ப எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல. அடுத்து அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அது எதுவுமே அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களால வெடிமருந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். இந்த இடத்துலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுல வெடிமருந்துகளை உற்பத்தி செய்யறதுக்கான அந்த ஃபேக்டரி இருக்கும் இல்லையா, அது வந்து லைக் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் டேட் டெக்னாலஜில இல்ல, அந்த அளவுக்கான சோர்சஸுமே அவங்ககிட்ட கிடையாது. அப்ப ஒரு வார்க்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, இல்ல அதற்கான ஒரு பதற்றம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கணும். ஆனா எதுவுமே அவங்ககிட்ட இல்ல அப்படின்னா சொல்ல முடியும். எதுவுமே இல்ல அப்படின்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அடுத்து என்ன அப்படின்னா, அப்படி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாலுமே அதை போய் எந்த வேர் ஹவுஸ்ல வச்சு அவங்க பாதுகாப்பாங்க? ஏன்னா அந்த இடம் முழுக்க பதற்றமாக இருக்கிறது. அப்ப எந்த இடத்துல வச்சு அவங்க அதை பாதுகாக்க முடியும்? அப்ப அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இல்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸும் அவங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துட்டு இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் இப்ப இந்த 2 நாடுகளோட இந்த உலக நாடுகள் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா பாகிஸ்தான் 2 நாட்டுக்குமே சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது உக்ரைனுக்கு மட்டும் நாங்க வந்து போருக்கான ஆயுதங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அதன் பேசிஸ்ல அந்த எல்லா ஆயுதங்களையும் போர் தளவாடங்களையும் வந்து உக்ரைனுக்கு பாகிஸ்தான் அனுப்பி வச்சுட்டாங்க.
எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தாச்சு, தான் வீட்டு புள்ள தானா வளரும் அப்படிங்கிற ஒரு கருத்துல பாகிஸ்தான் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டோம்னா கொஞ்சமான பீரங்கிகள் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுதான் பாகிஸ்தான் சமாளிக்க போறாங்க, சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு யானை பசியா இந்தியா இருக்கும் போது பாகிஸ்தான் சோழப்பரியா மட்டும்தான் இருக்கு. அதனால பாகிஸ்தான் இந்தியா மேல என்னதான் போர் தொடுத்தாலுமே 4 நாளைக்கு மேல அந்த போர் நீடிக்காது அப்படின்றத உலக அளவில் இருக்கக்கூடிய போர் தந்திர வல்லுநர்கள் சொல்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, உணர முடியுது. அடுத்து வரக்கூடிய வீடியோல என்ன டாபிக்க பத்தி பேசலாம் அப்படிங்கறத மறக்காம கருத்துப்பட்டியல பதிவு பண்ணுங்க. அந்த டாபிக்ல நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த மாதிரியான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன பின்தொடருங்க, இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.